வணக்கம். வணக்கம். மாண்பு ஆளுங்கட்சி வணக்கம். மாண்பு எதிர்கட்சி அனைவரும் எல்லாரும் வணக்கம். கேள்வி நேரம் இப்போ அவையில் ஆரம்பிக்குது. முதலாவதாக மாண்பு எதிர்கட்சியில் நீ தாராளமாக பேசலாம். மைக்கு உங்களுக்கு தான் கொடுக்குறோம், பேசலாம். இந்த தீர்மானத்தில் என்னன்னா காவேரிக்கு எதிர்கட்சி கூட்டத்தை அவை குறிப்பில் நீக்கப்படும் தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவை வந்து ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து சீர்குலைக்கிறீங்க, நாசமாக்குறீங்க. அவை குறிப்பில் என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுங்க. தீர்மானத்தில் என்ன இருக்கு? தீர்மானத்தில் என்ன இருக்கு? அதுல இருந்து என்ன பேச போறீங்க? அனைத்து கட்சி கொடுத்த என் கூட்டல அவ்வளவுதானே. அதை சுருக்கமா அனைத்து கட்சி கொடுத்து மாண்பு அமைச்சர்கள் மைக் உங்களுக்கு தரேன். மாண்பு அமைச்சர்கள் நீங்க பேசுங்க. அமைதியா இருங்க. மாண்பு முதலமைச்சர் பேசுவாரு. மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் தாராளமா கைதட்டலாம். இன்னும் கூட நல்லாவே தட்டலாம். உங்களுக்கு அனுமதி இருக்கு. அவையில கைதட்டுக்கு அனுமதி இருக்கு. தாராளமா தட்டலாம். அவர் காது செவிட்டு மேலே கூட தட்டலாம். அவர் மாறின நெஞ்சிலி தோல்லையே கூட தட்டலாம். ஓகே. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அதாவது அந்த காவேரி பிரச்சனை பத்தி ஒரு நிமிஷம் பேச வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அமைதியார் நீங்க பேசுங்க. மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் கைதட்டலாம். போதும். இந்த குறுவை சாகுபடி விவசாயிகள் அவர் பேசுற அவருக்கே கேட்காதுமா. அவை குரூப்ல நீக்கிறோம். இது தேவையில்லாத பேச்சுக்களை நீங்க இதோட அவை குரூப்ல நீக்கணும். நீங்க பேசுங்க. தயவு செய்து பேசுற வரைக்கும் அமைதியா இருக்கு. தயவு செய்து அமைதியா இருங்க. நீங்க பேசுங்க. குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம நிவாரணம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அனைத்து கட்சி என்ன கேள்வினே தெரியாம பேசாதீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை பத்தி அவங்க கேக்குறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் இங்க வந்து நம்ம வந்து கூட போகுது. நாளைக்கு எம்பிக்கள் நாளைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி அனைத்து கட்சி கூட்டம் தெளிவாக நல்லா நறுக்குன்னு சூப்பராக முறுக்கு மாதிரி பேசியிருக்காரு. ஏதாவது பேசுனா நீங்க பேசுங்க, இல்லைன்னா மைக்கு பிடிச்சி எரிஞ்சிருவேன். நாங்க காவேரி பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தா சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. இந்த இதுவ திசை திருப்ப பாக்குறாரு. இல்ல மைக் ஆஃப் பண்ணுங்க. அவை குறிப்பில நீங்க தேவையில்லாத பேச்சு இதெல்லாம். வேற என்ன சுருக்கமா சொல்லுங்க. என்ன பேசணும்? அதுல என்ன சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்ட மாட்டீங்க, பயப்படுறீங்களா? அதான் அவர் சொல்லிட்டாரு. நாளைக்கு சாகுபடி நிவாரணம் வரல, வறட்சி நிவாரணம் அறிவிக்கணும். இந்த மாவட்டம் வறட்சி மாவட்டமா, டெல்டா மாவட்டம், வறட்சி மாவட்டம் டெல்டா, அவ்வளவுதானே. அவ்வளவு சிறப்பு முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். மாண்பு அமைச்சர்கள் அனைத்து கட்சி கூட்டம் என்ன பண்ணலாம், எப்படி கூட்டலாம்னு என்ன சுருக்கமா சொல்றது. ஒரு நிமிஷம். கடைசி வரையில 4வது இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் கைதட்டல. அவை குரூப்ல இருந்து உங்களை கைதட்டல, தாராளமா கைதட்டல. அதுதான் அனைத்து கட்சி கூட்டம் எம்பிக்கள் ஆனது நாளைக்கு வந்து நம்ம வந்து நடத்துறோம். முடிஞ்சா அவங்க வந்து அதை கலந்துக்க சொல்லுங்க. கலந்துப்பாங்களாங்கிறத முதல்ல கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் தரல அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அரசியல்ல நாங்க தான் சொல்றவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுங்கிறது. குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே நகைருக்கு அப்புறம் திங்களே. அவை குறிப்புல முன்ன நானும் கைதட்டலாம். அவை குறிப்புல விதி எழுதிருக்கு. நீங்க சொல்லு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பேப்பர் படிச்சா இது அவங்களுக்கு தெரியும். தினமும் பேப்பர் படிக்கணும். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. அவை குறிப்புல இருந்து இவர் சரியான பதில் கொடுக்குறாரு. நீங்க முன்னவர் பேசுங்க. நீங்க பேசுங்க. பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது, பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரியணும். அது வந்து குறுவை சாகுபடிக்கான நிவாரணம். அது எல்லா ஆட்சியிலும் எல்லாருமே கொடுக்கறது தான். நாங்க கேட்கறது வறட்சி நிவாரணம் கேட்கறோம். அரசியல் என்னன்னு தெரியணும். நீ தலைவரே அவை குறிப்புல நீக்கிறோம். தேவையில்லாத பேச்சு அவை குறிப்புல நீக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் ஏன் கை தட்டுறீங்க? இவர் எதிர்கட்சி பேசும்போது நீங்க ஏன் கை தட்டுறீங்க? அவை நாகரிகமா இல்லையா உங்களுக்கு? ஏன் கை தட்டுறீங்க? எல்லாரும் அமைதியா இருங்க. இல்ல வெளியே அனுப்பிடுறோம். அமைதியா இருக்கு. அப்புறம் வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றாங்க. அதை நம்ம வந்து வெளியில போய் பண்ண தேவையில்லை. நம்ம இங்கேயே எல்லாரும் கூடி இருக்கோம். இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயே அதை பேசி அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லிடுறாரு. அப்படியே இங்கேயே பேசி அதை முடிச்சிருவோம். அவை குறிப்புல நானும் சபாவா நானும் கை தட்டலாம். ஒரு நிமிஷம். நீ என்ன பேசுங்க. இது ஒரு முட்டாள்தனமான பதிலா இருக்கு தலைவரே. இங்க எல்லா கட்சி தலைவரும் முட்டாள்தனமான அந்த வார்த்தையை மட்டும் அவை உறுப்பினர் வேணா கேனத்தனமாக வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். கட்சி கூட்டுறது இங்க அசம்பிளிலே கூடலாம் அப்படின்னு சொன்னா எந்த தலைவர்கள் வந்துட்டு இங்க இருக்கிறாங்கங்கும் போது தலைவர்களே இல்லாத ஒரு இடத்துல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு சோத்த திங்கிறியா வேற திங்கிறியான்னு கேக்குறீங்க. அதானே? சுருக்கமா கேளுங்க. அவர் என்ன கேட்கிறாங்கன்னா, காங்கிரஸ்ல மாணிக் தாக்கூர் இங்க இல்ல, பாமகவில் அன்புமணி ராமதாஸ் இல்ல, அப்புறம் வைகோ மெயின் வைகோ இல்லை,
சிபிஎம் சிபிஐல முக்கியமான மாநில தலைவர் இல்ல, விசிகா தலைவர் விசிகா தலைவர் இல்ல. அப்புறம் என்ன அளவுக்கு இங்கே அனைத்து கட்சி கூட்டம் கூட முடியும்? இது எல்லாமே பிரதிநிதின்னு கேட்கறாங்க. சோத்த திங்க வேற கேட்கறாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், முழுசா பேசி முடிக்க அவ்வளவுதான் முடிஞ்சு. 2 நிமிஷம் தான் டைம். அமைதியா உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர். அது மற்ற தலைவர்கள் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தம்பி சப்புன்னு அடிச்சு போடுவோம்பா. மாண்புமிகு அமைச்சர் இல்ல, தாராளம் டைம் எடுத்து பொறுமையா பேசு. உங்களுக்கு எல்லாம் முழு நேரம் இருக்கு. 4 நாள் கூட இங்கே நடத்துவோம். பேசு. எதிர்கட்சி தலைவரும் நம்ம ஆளுங்கட்சி தலைவரும் இருக்காரு. ஆளுங்கட்சி தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுவே தமிழ்நாட்டோட முடிவுங்கும் போது அதை வந்து 2 கட்சி தலைவர் இருந்தா போதும், மற்ற கட்சி தலைவர் தேவையில்லை. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இது வந்து அனைத்து கட்சி கூட்டம்னா 2 கட்சி இருந்தா போதும், அனைத்து கட்சி ஏன் தேவையில்லை? தேவையில்லாத இதை வந்து நீங்க கேடத்தனமான முடிவு நீங்க எடுக்க சொல்லக்கூடாது. அவைக்குள்ள நீக்கிடுவேன். வேற ஏதாவது வார்த்தை இருந்தா நல்ல வார்த்தை இருந்தா சொல்லுங்க. கிறுக்குத்தனமான வச்சுக்கலாமா? கிறுக்குத்தனமான தலைவரே, நான் இப்போ முதல்வர் பேசினதுல இருந்தே நான் பேசுறேன். நீங்க இதை அவை குறிப்பில இருந்து நீக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அவர் பிரச்சாரத்துல போது என்ன சொன்னாருன்னா, இப்போ முன்னாள் முதல்வர் அவர் வந்து கடிதம் போட்டுட்டு சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா போட்டு தூங்கிறாரு. வேகமா சொல்லுங்க. வேகமா இன்னும் வேகமா இன்னும் வேகமா சொல்லுங்க. வேகமா டைம் இல்ல. வேகமா இதுவா வேகமா. அதாவது அவர் என்ன வேணாலும் பேசுவாரு. அதெல்லாம் முன்னாடி வச்சுக்க முடியுமா? அப்ப அவர் புத்தி இல்லாம கூட பேசிருப்பாரு. அதெல்லாம் அவை குரூப்ல பேச முடியாது. அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் நான் பேசுறது அவை குரூப்ல நீக்கு, நான் பேசுறேன் அவை குரூப்ல நீக்கு. அவ்வளவுதான். வேற என்னப்பா சொல்லுங்க. வேற என்ன? இல்ல இப்போ வந்துட்டு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாவே இல்ல, போயிட்டு காவேரி பிரச்சனை பெருசாதாம இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனை? காவேரி பிரச்சனை பெரிய பிரச்சனை. தண்ணி திறந்து விட்டாங்க, விடல. பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு உபரி நீரை தான் திறந்து விட்டுருக்காங்க. அதுவுமே கேரளால இருந்து வரக்கூடிய உபரி நீர். அங்க வந்துட்டு இப்ப மழை வெள்ளம் இப்ப வந்தது கேரளா தண்ணி. குடிச்சு பாத்தீங்களா? உப்பு இருந்துச்சா? இல்ல, கேரளா தண்ணி தான். மழை வெள்ளம் அதிகமா இருந்ததுனால அங்க இருக்கிற தண்ணியை வந்துட்டு இப்ப திறந்து விட்டுருக்காங்க. ஆனா இது கர்நாடகால கிடையாது. இத வந்துட்டு எல்லாருமே ரீல்ஸ் போட்டு எங்க தலைவர் வந்து இந்த மாதிரி திறந்து சுருக்கமா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. என்னோட பதிவை நான் என்னோட கருத்தை நான் இந்த மாதிரி யாருமா அந்த அம்மா புருஷன் கூட கதையெல்லாம் இங்க பேசிருக்கோம். உங்க புருஷன் வந்து அங்க போயிருக்காரா? குறுக்க பேசுனா குறுக்கலையா போட்டுருவேன். எங்களோட தலைவருமே மாண்புமிகு அன்பு ராமதாஸ் வந்து மேலிடத்திலயுமே வலியுறுத்தி இருக்காரு. எங்க தலைவர் வலியுறுத்தினால மட்டும்தான் இது இந்த அளவுக்கு வந்து நடந்திருக்கு. இததான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். பாராளுமன்ற கூட்டம்லாம் போறாருங்களா? அவரு போறாருன்னு நல்லதுதான். போறதுன்னு கேள்விப்பட்டோம். மாண்புமிகு அமைச்சர்கள் நீங்க வந்து சுருக்கமா பேசலான்னு வரல. உங்களுக்கு பேர் நான் பதில் சொல்றேன். மாண்புமிகு அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உரிமைக்காகவும் போராடிக்கிறது. சரிதானே? அதையும் தாண்டி நாங்க வந்து கர்நாடகாவுக்கு அந்த விசிட் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணது. பகை நாடுகளே பேசினா அமைதியாயிடுறாங்க, நட்பாயிடுறாங்க. அப்ப பக்கத்து நாடு ஆகாதா அப்படிங்கிற பக்கத்து மாநிலம் முதலமைச்சர் திருத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்து மாநிலம் அந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சது. நிறைய பேர் சொன்னாங்க போனீங்கன்னா அசிங்கப்பட்டு வந்துடுவீங்க, எச்சைக்காரி மூஞ்சில் வச்சுருவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் போறேன்னு சொன்னது, அவங்க என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த தியாகத்தை நான் ஏற்றுக்கலாம். இது அவையோட வரலாறுலேயே பெரிய ஹெட்டிங்கில் போட்டு விடுங்க. அவை குறிப்பில் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து நல்லா பேசினா மைக் எரிஞ்சிருவேன். கரெக்டா பேசினா பேசுங்க, இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிருவேன். தலைவரே, பொண்டாட்டி பிரச்சனையே நம்மளால பேசி தீர்க்க முடியல. இல்ல நீங்க தேவையில்லாத பேச்சு. அது வேற ஏதாவது. இப்போ வந்து கர்நாடகா முதலமைச்சரை போய் நாங்க பார்க்க போறோம் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. ஆனா அவரு எந்த விதத்திலயுமே எங்க போய் பார்த்தாரு இல்ல, அதுக்கான எந்த ஒரு இல்ல அவரு சாயங்காலம் 6 மணிக்கு மேல போய் பாக்குறாரு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்க எப்ப பார்த்தாரு? அவை குரூப்ல இருந்திருக்கிறேன். ராமதாஸ் அவர்கள் போய் பார்த்துட்டு கொடுத்திருந்திருக்காரு. எங்க தலைவரோட வழிகாட்டுதலின்படிதான் நாங்க இங்க வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நடந்துகிட்டுமே இருக்கு. காவிரிக்காக முதல்ல நிறையவே குரல் கொடுத்ததும் எங்களுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். சரி, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவை குரூப்ல பண்றோம். சீக்கிரம் சொல்லுங்க. எங்க ஆட்சியில காவிரி பிரச்சனைக்கு வழக்கு மேல போட்டு இது எல்லாத்தையும் நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம். நம்ம தலைவர் வந்து கர்நாடகா போய் மண்டியிட அவசியமே கிடையாது. நம்ம உரிமையை கோர்ட்ல போய் நின்று பேசி வாங்க வேண்டியதுதான். அதுக்காக அங்க போய் எல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. நம்மளோட அவரோட மானம் மட்டும் இல்லை, தமிழ்நாடோட மானமும் இதுல அடங்கி இருக்கு. என்ன எழுதிங்க? வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல தான் வாழைப்பழ தோப்பு வாழை சாகுபடிகள் இந்த காவிரி நீரால இதுவாதுன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் அதை எழுதி கொண்டு இருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர்கள் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாம். எது வேண்டாம். அதாவது அவர் ரொம்ப சிறப்பா கண்ணிலேயே பதிலை அளித்திருக்கிறார். அதாவது அந்த அவை குரூப்ல அவர் கண் சிமிட்டினார். சரியாக 3 முறை கிங் 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 என்று சிமிட்டினார் என்பதை அவை குரூப்ல எழுதியிருக்கு. மாண்புமிகு சட்ட
மைக்கே இல்லாம பேசாதீங்கம்மா. மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் தயவு செய்து மைக் இல்லாம பேசாதீங்க. முதலமைச்சர் கண்டென்ட்டா பேசுறேன். பண்றீங்க அப்படிங்கும்போது எப்படி தலைவர் எங்க கிட்ட மைக்கும் வர மாட்டேங்குது. இல்ல இது தேவையில்லாத. நான் எல்லார் பக்கமும் மைக் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியல, எல்லாருமே தெரியும். தயவு செய்து சட்டமன்ற உறுப்பினர் கை தட்டுங்க. நான் எல்லார் பக்கமும் ஃபேவரா தான் நடந்துக்கிறேன். நான் ஒரு நடுநிலையான ஆள் மாதிரி நடந்துக்கிறேன். நீங்க இப்படி பேசாதீங்க, தயவு செய்து இப்படி பேசாதீங்க. இப்போ இந்த மேகதாது அணை கட்டுறதுனால அங்க இருக்கிற நிலங்கள் நிறையவே வந்துட்டு அழிக்கப்படுது, உயிரினங்கள் அழிக்கப்படுது, சின்ன சின்ன மீன்கள் கூட இதனால வந்துட்டு சும்மா பொய்யா யோகமா சொல்லாதீங்கம்மா. ஆதாரம் இருக்கா? அதாவது செத்து போன ஏதாவது மீன், காக்கா, குருவி ஏதாவது எடுத்துட்டு செத்து போனது எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? இல்ல அவைகளோட நீக்கிறோம். அவைக்கு நீங்க ஏதாவது பேசுங்க. அமைதியா இருக்குமா? வேற இப்ப வாய்ப்பு கிடைக்குமோ பேசலாம். நிச்சயமா வாய்ப்பு தரும். வேற நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசு. மாண்பு அமைச்சர் தயவுசெய்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசுங்க. இல்லைன்னா எச்சரிக்கை. அதான் மேகதாது அணைக்கு நம்ம மாநில உரிமையை நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்கு இந்த அரசு வந்து எப்போதுமே அதை அவங்க வந்து உறுதுணையா சிறப்பா சொல்லிட்டாரு. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. வேற ஏதாவது இருக்கா? சபாநாயகர் அவர்களே, குறுவை சாகுபடிக்கு வந்து இவ்வளவு மானியம் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயிகள் இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய போலி விவசாயிகள் போன வாரத்திலே சொல்லியாச்சு. போலி விவசாயிகள் வேற ஏதாவது பேசணுமா? வேற மைக்க பிடிங்கிருவேன். வேற ஏதாவது விவசாயிகள் இல்ல, விவசாயிகளே நாட்டுல இல்ல, எதிர்கட்சி அமைச்சர்கள் விவசாயிகள் வியட்நாம் போயிட்டான். வேற ஏதாவது பேசணுமா? நீங்க பேசணுமா? மாண்பு அமைச்சர் பொறுமையா டைம் எடுத்து பொறுமையா பேசுங்க. டைம் இருக்கு, நிறையவே இருக்கு. டைம் பேசுங்க. அதாவது விவசாயிகள் சொன்னாங்க விவசாயிகளை பார்க்கலன்ட்டு. நாளைக்கு நாங்க வந்து நம்ம தலைவர், அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் எல்லாருமே விவசாய முதலமைச்சருக்கு மட்டும் தான் முட்டு கொடுப்பேன். இதை வந்து தேவையில்லாத ஆளுங்களாம் முட்டு கொடுக்க முடியாது. அமைதியா உட்காருங்க. வேற ஏதாவது பேசுன எதுக்குமே பதில் சொல்லல இது வரைக்கும். எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாச்சு. தேவையில்லாம நீங்க பேசிக்கிறீங்க. இனிமேல் நானே பேசிப்பேன். இதுடன் இந்த அவையில வந்து சிறப்பாக ஆளுங்கட்சி செயல்பட்டு இருக்கு. வரலாற்றில் முதல் முறையாக இந்த அவையில முதலமைச்சர் நல்லா சிறப்பாக பேசியிருக்கார். இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சருமே இப்படி பேசினது கிடையாதுங்கிறது அவைக்குள்ளே எழுதிங்க. எடிட்டிங்கில் டைம் லைன் மாதிரி போட்டு பெருசாக எழுதிங்க. நன்றி, வணக்கம். கிளம்புங்க எல்லாரும்.